நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களிடத்தில் அளப்பரிய கருணையும் மிகவும் பரிவும் உடையவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்போது இந்த குரானுடைய ஹிக்மத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோ, தீனுடைய ரூஹ் என்னான்னு புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோ, குரானில் விடவே சமரசமே பண்ணக்கூடாத விஷயங்கள் எது அப்படிங்கிறது நமக்கு கிளியர் ஆயிரும். அப்போ நான் முன்னாடி சொன்னல, அல்லாஹ்வுடைய சட்டத்தின்படி தீர்ப்பளிக்காதவர்கள் காஃபிர்கள், ஜாலிம்கள், ஃபாசிக்கள் நல்லா சொன்னால, இது தீனில் உள்ளது. இது ஷரியத்தோ மன்னஜோ கிடையாது, இதில் காம்ப்ரமைஸே கிடையாது. புரியுதா? வலியவனுக்கு ஒரு சட்டம், எளியவனுக்கு ஒரு சட்டம். இது தீனில் உள்ளது, இது ஷரியத் கிடையாது. இதில் மாற்றமே கொண்டு வரக்கூடாது. இதில் கை வச்சுன்னா தீனில் கை வச்சிட்டேன்னு அர்த்தம். தீனில் கை வச்சிட்டேன்னா நீ காலி. ஷரியத்தில் ஃப்ளெக்சிபிள் எல்லாம் கொடுத்துருப்பான். சில விஷயங்கள் புரிதல் மாற்றி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். புரியுதா? அது மாதிரி அதனால தான் அல்லாமா இக்பால், மௌதூதி, இஸ்ரார் அஹமது இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்த இஸ்லாமிய நாடுகள் இன்றைக்கி போயிட்டுருக்கிற பாதை சரி கிடையாது, இவங்க குஃபுருடைய பாதையில் சென்றுக்கிட்டு இருக்காங்க, இது சரி கிடையாது. இவங்க ஹஜ்ஜில் செய்கிறாங்க, இவங்க நோன்புக்கு ஃபெசிலிட்டி பண்ணுறாங்க, பயங்கரமாக ஏசி போட்டு வச்சுருக்காங்க, ஜம்சம் வாட்டர் மதீனா வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க எல்லாமே பண்ணுறது வேஸ்ட்டு. ஏன்னா இவங்க தீனில் மாறுதல் செஞ்சாங்க. என்ன பண்ணிட்டாங்க, தீன் மேற்கத்திய கலாச்சாரத்துடைய அந்த தீனில் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இது பெரும் குற்றம்னு 100 வருஷமாக கத்திட்டு இருக்கான். ஆனால் நம்முடைய மெயின் ஸ்ட்ரீம் ஜமாத்து உலமாக்கள் இருக்காங்கள்ல, இதை ஒரு பாவமாகவே நினைக்கல. ஏன்னா அவங்க இதை ஒரு மன்னஜும் ஒரு ஷரியத்தாக பார்க்குறாங்க. இவர் தீனுங்கிறாரு, இவங்க ஷரியத்துங்கிறாங்க. இப்போ இது யார் முடிவு பண்ணுறது? குரானில் எங்கேயுமே தீனுடைய பட்டியலும் ஷரியத்துடைய பட்டியலும் மன்னஜுடைய பட்டியலும் கிடையாது. எல்லாம் வேணும்னே டெஸ்ட்டு கூப்பிட்ருக்கான். ஏன்னா நான் எந்த விஷயம் சொன்னனோ அந்த விஷயம் செய்கிறது அவ்வளோ கடினமானது. தொழுகையோ நோம்போ ஜக்காத்தோ ஹஜ்ஜோ அவ்வளோ கடுமையானது கிடையாது. நீ போய் இன்றைக்கி பாரு, ரமலானில் ஹஜ்ஜு லைவ் போட்டு பாரு யூடியூப்பில். இப்போ தரவில்லை என்ன கூட்டம் இருக்கும் ரம்ஜானில் போய் பாரு. புரியுதா? ஆனால் இது தீனுன்னு சொல்லக்கூடிய ஜமாத்தில் போய் பாரு, நடத்தக்கூடிய ஜமாத்தில் போய் பாரு, ஒரு 100 பேர் உக்காந்துட்டு இருப்பாங்க, அவ்வளோதான் இருப்பாங்க. ஒரு 100 to 150 பேர், ஒரு 1000 பேர். இஸ்ரார் அஹமத் சொல்கிறாரு, நான் இந்தியாவுக்கு வந்தேன், பிரமிச்சு போயிட்டேன். என்ன அப்படின்னா 15,000 பேர் உக்காந்துட்டு இருந்தாங்க ஒரு ஸ்டேஜில், அதில் நான் பயான் பண்ணேங்கிற. இந்த உம்மத்து 600 கோடி என்ன, அவர் வாழ்க்கையில் பார்த்தா மிகப்பெரிய கூட்டம் 15,000. புரியுதா? 200 கோடி பேர் இருக்காங்க, அதில் 40 கோடி பேர் உருது பேசக்கூடியவங்க இருக்காங்க. இவர் சொல்கிறாரு, இது என் ஊரில் கூட நான் பார்த்தது கிடையாது, என் ஊரில் 2,000 பேர் 3,000 பேர் கூட நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம், பிரம்மாண்டமான கூட்டத்தை நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறாங்க. புரியுதா? அப்போது இவங்களுக்கு குஃப்ரா தெரிகிறது, ஏன் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? இப்போ நான் சொல்லிவிட்டு நானும் எனக்கு எதிராகவும் பிரச்சாரம் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க, இவன் முக்கியம் இல்லாத விஷயத்த முக்கியமுங்கிறான், முக்கியமான விஷயத்த முக்கியம் இல்லைங்கிறான். இதுதான் என் மேலே இருக்கிற ஒற்றை குற்றச்சாட்டு, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜமாத்தும் வைக்கிற ஒற்றை குற்றச்சாட்டு. எது இம்பார்ட்டண்ட்டோ அது இம்பார்ட்டண்ட் இல்லைங்கிறான், எது இம்பார்ட்டண்ட் இல்லையோ அது இம்பார்ட்டண்ட்டுங்கிறான். இதுதான் பஞ்சாயத்து. என்ன பிரச்சனை? எனக்கும் அவங்களுக்கு எப்படி டிஃப்ரெண்ட் வருது? எனக்கு தீனுன்னா என்ன அப்படிங்கிறது நான் இவங்க மூலமாக கற்றுக்கிட்டேன். மன்ஹஜ்னா என்ன, ஷரியத்துனா என்னன்னு எனக்கு கிளாரிட்டி இருக்குது. அதுக்கு எனக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னா இல்லையா, எக்ஸாம்பிளும் சொல்கிறேன்னா இல்லையா, மன்ஹஜ் என்னங்கிறது புரியுதா இல்லையா? அப்போது ஃபைனலாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். புரியுதா? தொழுகையில் விரல் நீட்டினதும் சரி, ஆட்டினதும் சரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்கிறான்ல இங்கே, இந்த விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப பாரமாக இருக்கும். எது? இந்த கிப்லா மாறினது. அதனால தான் இந்த ஃபிர்கா இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட போனீங்கன்னா இந்த விரலை ஆட்டுறவங்க பக்கத்தில் நீ விரலை ஆட்டாமல் தொழுதுட்டீங்கன்னா பெரிய அவங்களுக்கு ஒரு உறுத்தலாக இருக்கும். முதல்ல உனக்கு அட்வைஸ் பண்ணி போட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு தான் வேறு வேலை பார்ப்பாங்க. ஆனால் குஃபுரில் ஒரே ஒருமித்த கருத்தில் இருப்பாங்க. இவனும் பார்த்தீங்கன்னா லைனில் நின்றுருப்பான், அவனும் லைனில் நின்றுருப்பான். அந்த குஃபருடைய அந்த இதில் ஜி மறக்காம ஜி
அதாவது சிந்தக்கூடாது ஜி. எல்லாமே வந்து கன்சாலிடேட்டாக ஒரே குழியில் போய் நாமெல்லாம் போய் விழுவணும் ஜி. நீங்கள் வேறு குழியில் நாங்கள் வேறு குழியிலலாம் விழுவேண்ணாஞ்சி, ஒரே குழி, புரியுதுங்களா? நமக்குன்னு வெட்டி வச்சிரு குழி இருக்கு இல்லையா, அதுலேயே போய் விழுவோம். போன தடவும் அதில் தான் விழுந்தோம், இந்த தடவை ஒரே கபரில் விழுவோம். இப்படியும் தொடர்ச்சியாக விழுந்துட்டுருக்கணும்.